வெல்கம் டு A1 இன்ஃபோடெக் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி இங்கிலீஷ் ஃபாண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட இருக்க எனி ஒன் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லைனா க்ரோம் இருந்துச்சுன்னா க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு வெப்சைட் உள்ளே வந்துடுங்க. இதில் சர்ச் பாக்ஸில் இங்கிலீஷ் ஃபாண்ட் ஸ்டைலிஷ் டவுன்லோடுன்னு போட்டுக்கோங்க. இங்கிலீஷ் ஃபாண்ட் டவுன்லோடுன்னு போட்டுட்டு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா 1001 அப்படின்னு போட்டு ஃபாண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, 1001 ஃபாண்ட்ஸுன்னு இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் தான் இருக்கிறதுலே டாப் 10 வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நிறையா ஃபாண்ட் காட்டுவாங்க. இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டோம்னா நமக்கு நம்ம நேம் போட்டு சர்ச் பண்ணும்போதோ இல்லை நம்ம நேம் டைப் பண்ணும்போது நல்லா தெரியாது. அதனால் நீங்கள் சர்ச் பாக்ஸில் உங்களோட நேம் என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அப்போ விஜய்ன்னு சும்மா டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு பார்க்க எல்லாமே நல்லா எல்லாமே சூப்பராக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஃபாண்ட்டு சூட்டபுளாக இருக்கோ நம்ம நேமுக்கு அதை மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஃபாண்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இந்த ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நம்ம நேமுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஃபுல்லாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா நமக்கு ஃபாண்ட் ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சாஃப்ட் ஃபோல்டர் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜிப் ஃபைலில் டவுன்லோட் ஆகிட்டு கிடக்கு. இதை ஏதோ ஒரு ஃபைலில் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு ஃபைலில் மூவ் பண்ணிட்டு இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட WinRAR இருந்துச்சுன்னா அதை வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா 7zip வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஃபாண்ட் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 3D அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபாண்ட்டையே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதான் நமக்கு நல்லா குவாலிட்டியாக தெரியும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அண்ட் இன்ஸ்டால்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் பாருங்கள், இது அந்தளவுக்கு குவாலிட்டியாக தெரியல. நமக்கு இது பார்க்கும்போது நல்லா ஸ்டைலாக லுக்காகவும் தெரியுது. அதனால் டாப் கார்னரில் பிரிண்ட்டுக்கு பக்கத்தில் இன்ஸ்டால்னு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டால் ஆகிருச்சு. இதோட நேமையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ ஃபோட்டோஷாப்போ அல்லது எதில் போய்ட்டு நம்ம நேம் டைப் பண்ண போகிறோமோ அதில் இந்த ஃபாண்ட்டோட நேமை வச்சு தான் பார்க்க முடியும். உங்களுக்கு அடுத்து வேறு எதனா ஃபாண்ட்டு உங்கள் நேமுக்கு சூட்டபுளாக இருக்கா அப்படின்ட்டு இதில் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு தேவையான ஒரு 1000க்கு மேலேயான ஃபாண்ட்டு தான் இதில் இருக்கும். பிடிச்ச ஸ்டைலான ஃபாண்ட் எடுத்துக்கோங்க. சினிமா டைட்டிலில் கூட இதில் ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்க உங்களுக்கு ஸ்டைலான ஃபாண்ட் மொத்தமும் வந்துடும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 319 பேஜுக்கிட்டே இருக்குது. ஒரு பேஜுக்கு 5 ஃபாண்ட்டுனாலும் நமக்கு அதிகப்படியான ஃபாண்ட்டு இதில் இருக்குது. எது தேவைனாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.